இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறமா நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம இது இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம். வெடிக்கும், நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நின்று பண்ணுங்கள். போட்டு நல்லா இதையும் வதக்கிட்டு அப்புறமா இந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா இதை வந்து நல்லா வதக்கி விடணும். நல்லா பொண்ணு வறுவலாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். இது சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுறேன்.